ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம MediaTek Dimensity 8200 கூட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ப்ராசஸர்லையும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது, எது பெஸ்ட் எது பவர்ஃபுல் எல்லாத்தையும் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லான்ச் டேட் இங்கே Dimensity 8200 8th December 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 20th May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 May 2022 லான்ச் ஆன சிப்செட் தான், பட் அதில் லேட்டஸ்ட் Dimensity 8200. அடுத்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தா Dimensityல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல இருக்கு. அப்படியே ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ரெண்டுத்துலையுமே வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துக்குமே நமக்கு குவாட் சேனலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப் 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே 24 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் பேண்ட்வித் ஸ்பீடும் 51.2 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் சப்போர்ட்டும் ரெண்டுத்துலையுமே இருக்குது. அடுத்து கேமரான்னு வரும்போது Dimensityல நமக்கு மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் இருக்கு. டியூவல் கேமரால 32+32 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட், சிங்கிள் கேமரா மேக்ஸிமம் 320 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு 14 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இங்கே வந்தோம்னா இங்கேயுமே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் தான். ட்ரிபிள் கேமராவில் 36 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. டியூவலில் 64 மெகாபிக்சல் + 36 மெகாபிக்சல், சிங்கிளில் மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் சிங்கிள் கேமராக்கான சப்போர்ட் Dimensity-ல பெட்டரா இருக்கு. பட் அதை தாண்டி டியூவல் கேமரா, ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஸ்னாப்ட்ராகன்ல பெட்டராக இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்தோம்னா இங்கே Dimensity-ல மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K 60 FPS, 1080 பிக்சல் 120 FPS, 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது இங்கே பண்ணிக்க முடியும். அதுவே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல மேக்ஸிமம் 8K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 8K 30 FPS, 4K 120 FPS, 1080 பிக்சல் 240 FPS, 720 பிக்சல் 960 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் ஆகட்டும் இல்லை அதனுடைய ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் ஆகட்டும் ரெண்டுமே இங்கே MediaTek விட ஸ்னாப்ட்ராகன்ல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கே Dimensity-ல மேக்ஸிமம் நமக்கு QHD + ரெசல்யூஷன் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் இருக்குது. 2K ரெசல்யூஷன் வரும்போது 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ண முடியும். அதுவே Full HD + ரெசல்யூஷன் வரும்போது 180 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ண முடியும். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 பொறுத்த வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K டிஸ்பிளேனா 60 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ண முடியும். அதுவே 2K டிஸ்பிளே அண்ட் Full HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேன்னு வரும்போது 144 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷன் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K ரெசல்யூஷன் ஸ்னாப்ட்ராகன்ல தான் சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 180 Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் Dimensity-ல இங்கே இருக்கு. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு 5G ப்ராசஸர் தான். பட் அதில் இங்கே Dimensity 8200 5G இன்டகிரேட்டட் sub-6 GHz மோடம், இதில் mmWave சப்போர்ட் கிடையாது. பட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல ஸ்னாப்ட்ராகன் X65 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz அண்ட் millimeter wave ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்கு. இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 10 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்டர்நெட் மோடம் அஃப்கோர்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல இருக்கக்கூடிய இந்த 5G மோடம் பெட்டரான மோடம். அப்படியே நெக்ஸ்ட் சிபியூக்குள்ளே என்ட்ரானோம்னா ஃபர்ஸ்ட் சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு 4 nm சைஸில் ஆக்டோகோர் ப்ராசஸ் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸரை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி எஃபிஷியன்டான பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக கண்டிப்பாக இருக்கும். பட் இதனுடைய சிபியூ ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் Dimensity 8200 இந்த 8 கோரை இவங்க 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78 இந்த ஒரு பிரைம் கோர் 3.1 GHz கிளாக் ஸ்பீடோட ஹெவி டாஸ்கை சிங்கிள் டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இது போக 3 Cortex A78 கோர் 3.0 GHz கிளாக் ஸ்பீடோட மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கும் கடைசியா ஒரு 4 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடோட நமக்கு எஃபிஷியன்சி டாஸ்க் ஹேண்டில் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அதுவே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல பார்த்தோம்னா இங்கேயுமே 8 கோரை 3 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பட் அதுல ஒரு Cortex X2 பிரைம் கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடோடையும் 3 Cortex A710 கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் கடைசியா ஒரு 4 Cortex A510 கோர் 1.8 GHz
GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே CPU உடைய கோர் ஆகட்டும் இல்லை கிளாக் ஸ்பீட் டீடைல் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் லேட்டஸ்ட்டான கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளாக் ஸ்பீடும் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெவி டாஸ்க் எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 MediaTek விட பெட்டராகவே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அதே சமயம் மல்டி கோருடைய அங்கே கிளாக் ஸ்பீட் டீடைல்னு பார்க்கும்போது இங்கே Dimensity கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இருக்குது. பட் கோர்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் லேட்டஸ்ட்டான கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பெரிய வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக இருக்கும். அதனால என்னதான் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 பெட்டரான ப்ராசராக இருந்தாலும் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது Dimensityயும் உங்களுக்கு நல்லாவே இங்கே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அடுத்தபடி GPUக்கு வந்தோம்னா இங்கே Dimensityல ARM Mali G610MC6 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல Adreno 730 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு GPU உடைய AnTuTu ஸ்கோர்னு வரும்போது Dimensityக்கு GPU AnTuTu 3,36,000க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல இருக்கக்கூடிய Adreno 730க்கு 4,53,000க்கான GPU AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் GPU உடைய AnTuTu வச்சு நம்ம கிளியராக சொல்லிடலாம் இங்கே ஸ்னாப்ட்ராகனில் இருக்கக்கூடிய Adreno 730 தான் GPUல பெட்டரான GPU. அடுத்து ஓவரால் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு வந்தோம்னா இங்கே Dimensityக்கு அப்ராக்சிமேட்டாக 9 லேக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகனுக்கு அப்ராக்சிமேட்டாக 11 லேக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல தான் பெட்டராக இருக்குது. அதுவே கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே Dimensity 8200க்கு சிங்கிள் கோர் 992 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4217 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1க்கு சிங்கிள் கோர் 1334 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4276 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் சிங்கிள் கோர் இங்கே ஸ்னாப்ட்ராகன் பெட்டராக இருக்குது. பட் மல்டி கோர் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது ரெண்டு சிப்புமே நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இங்கே பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 தான் பெட்டரான ப்ராசராக இருக்குது. நமக்கு AnTuTu ஸ்கோர் ஆகட்டும் இல்லை CPU ஆர்கிடெக்சர் GPU எல்லாமே இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல MediaTek Dimensity 8200 விட பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல தான் பெட்டராக இருக்கும். அதுவே இதில் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இதுவுமே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல தான் பெட்டராக இருக்குது. நிறைய சப்போர்ட்ஸ் நமக்கு Dimensity விட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல தான் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சப்போர்ட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் தான் இங்கே பெட்டராக இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு சிப்ஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது இங்கே Dimensity கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லேயே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் ஹையர் செக்மெண்ட் அபவுட் 35K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் மோஸ்ட்லி ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் இருக்கும். பட் Dimensity 8200 30K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த Dimensity 8200 அந்த செக்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அதுவும் மல்டி டாஸ்கிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுடைய செக்மெண்ட்டை பொறுத்து உங்களுடைய செக்மெண்ட் பட்ஜெட் 30,000 அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் Dimensity 8200 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். இல்லை 35,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு பட்சத்தில் அங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1க்கான ப்ராசர் இருந்துச்சு அப்படின்னா அது இதை விட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு கொடுக்கும்.